ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை உடச்சி உள்ளே ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அழகாக பரட்டி விட்டு எடுக்கலாம். ரொம்ப போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக ஆகாமல் ஓரளவுக்கு நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இப்படி பரட்டி விட்டிங்கன்னா, ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது அந்த முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம அழகாக பரட்டி விட்டுக்கலாம். இதோ இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கணும். இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப வணங்கணும்னு இல்லைங்க, ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம மற்றதெல்லாம் வணங்குறக்குள்ளாரே இதெல்லாம் நல்லா வணங்கிடும். இதோட நான் வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். மிளகா வந்து சும்மா பேருக்கு போட்டால் போதும். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 2 மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கலாம். இதுவும் வந்து ரொம்பலாம் வணங்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். இந்த அளவு வணங்குச்சுனாவே போதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பச்சை பட்டாணி போடலை. கேரட்டும், பீன்ஸும், முட்டைக்கோஸ் மட்டும் 3ஐயும் ஈக்குவலாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இந்த காயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வணங்கிடக்கூடாது. இந்த பொரியல் மாதிரிலாம் வணங்கிடக்கூடாது. நமக்கு சாப்பிடும்போது அந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு அந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் சாதம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதுலேயே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். அது சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். இதில் நான் இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன், லைட்டாக கொஞ்சம் மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காய் இந்த அளவுக்கு வணங்கினதே போதும். ஏன்னா நமக்கு கடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடையில நறுன்னு இருக்கணும். இப்போ நம்ம அந்த சாதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சு முதலே சாதத்தை எடுத்து இப்படி ஆற வச்சிட்டோன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறக்குள்ளாரி சாதம் நல்லா ஆறிடும். இல்லைனா சூடோடு போடும்போது உடஞ்சிரும். இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்து பெப்பர் பவுட்ரு போட்டுக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். முட்டையெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு இந்த குத்தி கிளறவெல்லாம் கூடாதுங்க. அப்படியே மேலாப்பில் இப்படி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து மட்டும் விட்டிங்கன்னா போதும். அப்படியே நல்லா அப்படி பூ மாதிரி உதிர்ந்து வரும். ஆல்ரெடி நம்ம சாதமும் வேக வச்சுட்டோம், காயும் வேக வச்சுட்டோம் முக்கால்வாசி. அதனால் போட்டு குத்தியெல்லாம் கிளற வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை பரப்பி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். ஒரு டைம் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணுன்றதே விட்டுருவீங்க. ஏன்னா நம்மளே ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கேட்கும்போது பண்ணி கொடுக்கலாம். நான் இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் நான் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.